கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேசமானது சுதந்திரமடைந்து 77வது சுதந்திர நாளை கொண்டாடுகிறோம். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி. இந்த நாட்கள் வளரும் சமுதாயம் எந்த அளவுக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. ஆனால் நம்முடைய நாடு எப்படி இருந்தது, யார் அதை ஆதிக்கம் செலுத்தினார்கள், யார் கரத்திலிருந்து நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்தது என்கிற விவரங்கள் புத்தகத்தில் படிக்க முடியும். அநேக செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆளுகை செய்தார்கள். பல வருடங்கள் அநேகர் ஆட்சி செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் வந்தது, நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவரோடு சேர்ந்து சேனைகள், இதெல்லாம் ஒரு பெரிய நீண்டதொரு சரித்திரம். அவர்கள் எப்படியாயினும் இந்தியா விடுதலை பெற வேண்டும், இன்னொருவரின் அடிமைதனத்தில் இருந்து விடுதலையற்று இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்த தியாகம், அவர்களுடைய போராட்டம், அவருடைய சத்தியாகிரகம், அவர்கள் சிந்தின இரத்தம், இப்படி எல்லாருடைய போராட்டத்துக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்தது. 77வது சுதந்திர தினத்தை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். இப்படி இருக்கும்போது ஆண்டவரை பற்றி வேதத்தில் உள்ள தேவ வார்த்தை குறித்து சிலதை உங்களுக்கு குறிப்பாக தேவ பிள்ளைகளும் பார்க்கிறீர்கள். நமக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு விடுதலை கொடுக்கிறார், எந்த அளவுக்கு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்பதை சிந்திக்க ஒரே ஒரு நபரை குறித்தும் ஒரே ஒரு வார்த்தை குறித்தும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது. அங்கே ஒரு மனிதன், கோலியாத் என்ற ஒரு யுத்த வீரன், அவனை குறித்து இந்த அதிகாரத்தில் விரிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தோற்றம், அவனுடைய உயரம், அவனுடைய வீரம், அவனுடைய வார்த்தை, அவன் மற்றவர்களை பயமுறுத்தின காரியங்கள், பார்க்கும் போதே பயந்த அனுபவங்கள். சவுல், இஸ்ரவேலின் ராஜா, இராணுவம், வீரர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து அவனை யுத்தம் செய்து மேற்கொள்ள வேண்டும் என்று புறப்பட்டு வந்தபோது 40 நாள் வரைக்கும் அடிமைத்தனம் போல ராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும் பயத்தோடு இருந்தார்கள், கலங்கினார்கள் அவனை கண்டு. 40 நாளும் அவன் வந்து, உங்களில் யாராவது வீரன் இருக்கிறானா, என்னை மேற்கொண்டு நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்ற அநேக வார்த்தைகளை சொல்லி அவன் 40 நாளும் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஜனங்களோ ஒருவர் கூட தைரியமாய் போகவில்லை. அந்த நேரத்தில் தாவீது, ஒரு அழகானவன், ஒரு இளைஞன், ஒரு சிவந்த மேனி உள்ளவன், அவன் அந்த இடத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கோலியாத்தினுடைய நிலை வேற, தாவீதினுடைய காரியம் நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் அங்கு வந்தபோது எல்லாரும் பயந்திருந்த சூழ்நிலையை கண்டு அவன் துணிச்சலோடு வந்து இருந்த சூழ்நிலையை பார்த்து ராஜா கிட்ட பேசிட்டு, இவனை எப்படியும் அவன் பிடியிலிருந்து தம் ஜனங்களை விடுவிக்க வேண்டும், அவன் யுத்தம் செய்து அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று யோசித்து அவன் ஒரு இடத்துக்கு போனான். 5 கூழாங்கல்லை எடுத்தான், கவனிலே வைத்தான், பெலிஸ்தன் அண்டைக்கு போனான். இப்படி அவன் போகும்போது அந்த கோலியாத் கேவலமாய் பேசினான் தாவீதை, நீயா என்னை மேற்கொள்ள போற, இது ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பெலிஸ்தியனாகிய நாங்கள் தான் உங்களை நாங்கள் அடக்குவோம் என்கிற அளவில் அவன் குக்கரிக்க ஆரம்பித்தான். நடந்தது என்ன பாருங்கள். 45ஆம் வசனம், இதுதான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன்.
அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்தாய் அல்லவா, வாயில வந்தபடி பேசினாயே, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசினாய், அந்த தேவனை குறித்து நீ நிந்தித்தாய், இது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீ ஈட்டியோடும் பலவித கேடகத்தோடும் சகல ஆயத்தத்தோடு என்கிட்ட வர்ற, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஒன்னே ஒன்று, தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஆண்டவரின் நாமத்தை உச்சரிக்கிறார். ஆண்டவருக்கு வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது, பெயர். அதிலே ஒரு பெயரை சொல்லுகிறார், இராணுவங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இன்றைக்கு அந்த கர்த்தர் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தைரியமாக புறப்பட்டார். அவன் அதன் பிறகு சொல்லுகிறான், 47 பாருங்க, கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்படியே கோலியாத் நெருங்கி வரும்போது தாவீது வேகமாய் ஓடினான், கல்லை எடுத்தான், ஒன்றை கவனில் வைத்து சுழற்றினான், அவன் நெற்றியில் பட குறிவைத்து அடித்தான், அவன் சுருண்டு விழுந்தான். அதன் பிறகு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அவனுடைய பட்டயத்தை உருவி கோலியாத்தின் தலையை வெட்டினான். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி அவர்களை கலங்கடித்ததான கோலியாத் ஒரே ஒரு கல்லினாலே தாவீதுக்கு முன்பாக தாவீதின் தைரியத்தினாலே கோலியாத்தை மேற்கொண்டான். அவன் உச்சரித்தது என்ன? சேனைகளின் கர்த்தருடைய நாமம். இந்த வேளையில் அருமையானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறது, நாடு சுதந்திரம் அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம் ஒன்று உண்டு. அந்த நாளை கொண்டாடுகிற நீங்கள் ஒருவேளை பயத்தோடு சூழ்நிலையை பார்த்து வேதனையோடு இருக்கலாம். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இது ஒரு நற்செய்தி. என்ன? அன்று கோலியாத்தை தாவீது எந்த அளவுக்கு மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் உச்சரித்தது தேவனுடைய நாமம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? நீங்கள் ஜெயம் பெற்று வாழ வேண்டுமா? இதுவரை இருக்கிற அடிமைதனத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமா? நீங்கள் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த இயேசு என்னும் நாமத்தை உங்கள் நாவிலே உச்சரியுங்கள். அந்த இயேசுவின் நாமம் உங்க இருதயத்தில் இருக்கட்டும். அவர் நாமத்தில் நீங்கள் எழும்பும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள், சகலவித தீமைகள், பிசாசு கொண்டு வருகிற சகல காரியத்தையும் மேற்கொண்டு அவனை எதிர்த்து நீங்கள் ஜெயம் பெற்று வாழ முடியும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய தேசம் 77வது சுதந்திர நாளை கொண்டாடுகிற இந்த நிலையில் ஆண்டவர் இயேசுவை அறிந்த தேவ பிள்ளைகள், அறியாதவர்களும் அந்த இயேசுவின் நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுங்கள். அவருடைய நாமத்தை அறிந்த நீங்களும் அவருடைய நாமத்தின் பாதுகாப்புக்குள்ளே வந்து நீங்கள் நுழையுங்கள். அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி உங்களை காத்து இன்னும் பல நாட்கள், பல வருடங்கள் உங்களை மகிமையாய் விடுதலையின் வாழ்வை காண, வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்க, யுத்தத்தில் ஜெயம் பெற, ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பிதாவே துதிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஸ்தோத்திரம். அடிமைதனத்தில் இருந்த எங்களுடைய இந்தியா விடுதலை பெற்று 77வது இந்த சுதந்திர நாளை கொண்டாடுகிற இந்த நிலையில் எங்கள் தலைவர்களுக்காக ஜெபம் பண்றோம், ஆட்சியாளர்களுக்காக வேண்டுகிறோம், 140 கோடிக்கு மேல இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்றோம். எல்லாவற்றிலும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். விசேஷமாய் திருச்சபைகளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் விடுதலை பெறட்டும். தெய்வீக விடுதலையை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். அனைவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.